புரட்சி இயக்குனர் SKC அவர்களே அன்போடு வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, உறவினர்களே, குறிப்பா தலைவர் மேடையில் இருக்கின்ற நண்பர்களே, என் தம்பிகளே, உறவினர்களே, குறிப்பா தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே, சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப நன்றி என்னை உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள். நான் 2 வருஷமாச்சு ஈவினிங்கில் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறதில்ல. கலந்துக்கணும்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும். பட் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதை நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக ஒரு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடறேன். 7 மணிக்கெலாம் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே சினிமா 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகாக 9 மணிக்கு. அதனால் நான் எங்கேயுமே ஈவினிங்கில் அதை நான் சொன்னேன். வந்தால் நடுவில் போகக்கூடாது, அது சபை நாகரிகம் இல்லை. பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. நான் உயரத்தில் சொல்ல பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. என்னோட பெரியவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தாமா. இல்லையா? அதனால தங்கர் பச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சினிமா சொசைட்டியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம கையாளணும். வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர், அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும். நீங்கள் சினிமா மூலமாக என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன சொல்கிறோம்? சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா. இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, அது வேற விஷயம். எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த அக்கறை, நடிகர்களுக்கும் இருக்கணும், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும். ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமாக ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் ஒவ்வொரு மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆகவே குறிப்பாக நான் யாரையும் சொல்லலை, எந்த நடிகரையும் சொல்லலை, குறிப்பாக எந்த இயக்குனரையும் சொல்லலை, எந்த எழுத்தாளனையும் சொல்லலை. வருகின்ற இளைஞர்கள், சமுதாயத்தை மாற்றுங்கள். உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம், சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.